இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தாக்குதலில் வந்துக்கிட்டு ஈரானோட பரமுன்னத நேதாவு சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அல் காமனி மரணப்பட்டார். சங்கடமான வார்த்தையோட நம்ம இந்த வீடியோவை தொடங்குறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. கிட்டத்தட்ட 1939 பிறந்த காமனி 2026 மரணப்படுறாரு. ஜஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துக்கிட்டு ஈரான் வந்துக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நேற்று ராத்திரியே வந்துக்கிட்டு அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்தானாலும் ஈரான் பக்கத்துலேருந்து இது அதுவரை வந்துக்கிட்டு ஒரு கரெக்டான தெளிவான விளக்கங்கள் தரப்படவில்லை. அலி காமனி உயிரோடு இருப்பதாக தான் வந்துட்டு சொல்லப்பட்டது. ஆனால் இன்று காலையில் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி போல நம்ம இந்திய டைம் படி ஈரான் வந்துகிட்டு அதிகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அலி காமனி அவர்கள் மரணப்பட்டு விட்டார். 40 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துகிட்டு இன்றைக்கு வார்த்தை வெளியே விட்டதோட மட்டும் நிற்காம இதற்குள்ள பதிலடி மிக கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தப்பட்டது. அலி காமனி மட்டும் கொல்லப்படவில்லை. அலி காமனியோட மகள், மருமகள், 2 பேர பிள்ளைகள் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் இதுவரை வந்து டீட்டெயிலான ஒரு நியூஸ் வெளில வரல. தனியாக கொல்லப்பட்டதா இல்லாட்டினா அவரோட வீட்டில் வச்சுட்டு ஒருமித்து கொல்லப்பட்டதா அப்படிங்கிற ஒரு இதுவரை கிளியராகி வெளியே வரல. கிட்டத்தட்ட 1989 இன்னைக்கு வரை வந்துக்கிட்டு அலி காமனி அவர்கள் வந்துக்கிட்டு ஈரானோட சுப்ரீம் லீடரா இருக்காங்க. எல்லா விதமான முடிவு எடுக்கும் மிக தைரியமான, இதுவரை அமெரிக்காவுக்கு அடிப்பணியாம அஞ்சாமல் இந்த ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இவ்வளவு த்ரெட் இருந்தும், இவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தும் அலி காமனி அவர்கள் வந்துட்டு எங்கேயுமே ஒளிந்து ஓடவில்லை அப்படிங்கிறது ஈரான் மீடியா. அதாவது அவர் ஆபீஸ்ல தாக்கப்பட்ட அதில் தான் வந்துக்கிட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அது அவர் யூஸ்வலா வந்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வர்றதும் போறதும் எல்லாமே வந்துக்கிட்டு ஆஸ் யூஸ்வலா தான் இருக்கு. எவ்வளவோ ஈரானோட அரசும் முக்கிய இராணுவ தளபதிகளும் அறிவுறுத்தியும் அவர் சொன்ன ஒரே ஒரு வாக்கு தான், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு மரணம் என்பது நிச்சயம், அதற்காக பயந்து ஓட வேண்டிய தேவை இல்லை அப்படின்றாப்ல. எப்பனாலும் அமெரிக்கா இந்த கொள்ளுன்னா கொண்டுட்டு போட்டோம், அதனால அமெரிக்கா என்ன கிடைக்க போகுதுன்னா கேள்வி கேட்டார் ஆயத்துல்லா அல் காமனி. அப்படியேப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க வந்துகிட்டு ஆயத்துல்லா அல் காமனி அவர்கள் வந்துகிட்டு ஈரான் மக்களிடமிருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார்கள். இப்ப அமெரிக்கா இன்னைக்கு இதுல வந்துகிட்டு மக்கள் கிளர்ச்சி ஊட்டி ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும், வந்துகிட்டு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா அதுக்கு வந்துட்டு 100% 100% சான்ஸே கிடையாது. அதாவது ஆயத்துல்லா அலி காமனிங்கிறவர் வந்துகிட்டு ஒரு ராஜா கிடையாது, ஒரு டிக்டேட்டர்ஷிப் உள்ள ஏதாவது ஒரு பிரசிடென்டோ செக்ரட்டரியோ அப்படிங்கிறது கிடையாது. மக்களை துன்புறுத்துற இல்ல மக்களுக்கு துன்பம் விளைவிக்கிற அளவுக்குள்ள ஒருத்தர் கிடையாது அப்படிங்கிறது வந்துட்டு 100% ஈரான் மக்களுக்கு நடந்துட்டு. அவர் வந்துகிட்டு ஒரு மத தலைவர். இந்த மத தலைவர் அப்படிங்கிறதுனால அந்த மதத்தோட மிக முக்கியமான தலைவர். அவர் சொல்றதுதான் கடைசி வாக்கு. அப்படியேப்பட்ட ஒருவரை வந்துட்டு கொல்லப்பட்டா உடனே வந்துகிட்டு மக்கள் எல்லாம் மறந்து தலையில மாறி வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த மக்கள் அதை பிடிச்சு நிக்கிறது வந்துட்டு அந்த கொள்கையில மட்டும்தான், ஷியா கொள்கையில மட்டும்தான் அந்த மக்கள் பிடிச்சு நிக்கிறாப்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த கொள்கையை விட்டுட்டு என்னைக்குமே வரமாட்டாங்க. அப்போ அந்த மக்கள் இதுக்கு மேலே வந்துகிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேல் மேலே கோபம் கூட தான் செய்யுமே தவிர ஒரு துளியும் குறையாது. ஒரு வீடியோ அதுல வந்துகிட்டு ஒரு பையன் சொல்றாப்ல, இன்னைக்கு ஆயத்துல்லா அலி காமனி சுப்ரீம் லீடர் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா அவங்கள எல்லாரும் தரையில வர சொல்லுங்க, தரையில வர சொல்லுங்க. நாங்க தரையில ஒவ்வொரு ஈரானியனும் நாங்க நேரத்துல இருந்து எங்களோட ஒவ்வொரு கடைசி துளி ரத்தம் சிந்து வரை இருக்கும் வரை வந்துகிட்டு நாங்க போராடி எங்க நாட்டை காப்பாற்றுவோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் மக்கள் வந்துகிட்டு இன்னைக்கு வந்துகிட்டு அந்த தலைவரை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு ஈஸியான ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகை செய்யப்படும் அப்படின்னு நினைச்சேன்னா அது மிகப்பெரிய தவறா தான் இருக்கும். ஏற்கனவே ஈரான் இது வந்துகிட்டு முன்னாலே வந்துகிட்டு கணித்திருக்காப்ல. அந்த கணித்ததன் இதுல இப்ப அடுத்த யாரு அப்படின்னு அடுத்தது அலி லாரிஜானியா தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுகிறது. அவங்க கவுன்சில் கூடி முடிவெடுத்து அதை வந்துட்டு அறிவிக்கணும். அலி லாரிஜானி இதே மாதிரி IRGCல தலைவராக இருந்து அலி காமனிக்கு அடுத்து வேண்டப்பட்டதா இருந்தாங்க. அதாவது
அலி காமினிக்கு அப்புறம் அடுத்து யாரு, அவரை கொல்லப்பட்ட அதுக்கு அடுத்து யாரு, அவர் கொல்லப்பட்ட அதுக்கு அடுத்து யாருங்கிறத வந்துகிட்டு அப்பவுமே முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. மட்டும் இல்லாம பெசஸ்கினோ இல்லாட்டினா வேற யாரோ பிரசிடென்ட் கொல்லப்பட்டாலோ இல்லாட்டினா ராணுவ ஜெனரல் கொல்லப்பட்டாரோ அடுத்து யார் அப்படிங்கிறத வந்துகிட்டு ஏற்கனவே வந்துகிட்டு இவங்க வந்துகிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காப்ல. அதன்படி வந்துகிட்டு எல்லாமே இப்போ வந்துகிட்டு நடைபெறும். தாக்குதல் எந்த நிமிஷமும் வந்துகிட்டு குறையும் இல்லை, அது வந்துகிட்டு தடுக்கப்படவும் இல்லை. அதிலே வந்துகிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் புரிஞ்சுக்கணும், ஒரு தலைவரை கொண்டுட்டானா ஒண்ணுமே நடக்காது. ஹமாஸ் தலைவரை கொண்டுட்டு ஏதாவது நடந்துச்சா இல்ல. அதே மாதிரி தான் வந்துகிட்டு தாக்குதல் வந்துகிட்டு எந்த தலைவர் கொல்லப்பட்டாலும் வந்துகிட்டு அதை மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அது வந்து இன்னும் நடக்காது. இதன் காரணமா நேற்று வந்துட்டு இஸ்ரேல்லாம் வந்துகிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்துகிட்டு அடுத்த ஒரு வீடியோல வந்துகிட்டு நம்ம வந்து தனியா வந்துட்டு போடுறோம், என்னெல்லாம் வந்துகிட்டு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தனியா போடுறோம். ஸோ இப்போ நிலவரப்படி வந்துகிட்டு 40 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்தது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துகிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள உங்கள் எஸ்ஜே.